வெல்கம் டு வின்னர் சாய்ஸ் ஐஏஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம என்ன விஷயம் பார்க்க போறோம் அப்படின்னா, ரீசெண்டாக நடந்த குரூப் 2 உடைய ஒரு முக்கியமான கொஸ்டின் தான் பார்க்க போறோம். ஸோ இது வந்துட்டு ஒரு பாலிட்டிக்ஸ் சம்பந்தமான ஒரு கொஸ்டின், ஓகேவா? ஸோ டைரக்டாக கொஸ்டினுக்குள்ள போயிடலாம். அசெஷன் ரீசன், அதாவது கொஸ்டின் எந்த மாதிரின்னு கேட்டால் கூற்றுக மற்றும் காரணம் கொஸ்டின் தான். பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் அண்டர் சேர்மன்ஷிப் ஆஃப் பிபி மண்டல் was appointed by the president in exercise of the powers conferred by article 240. ஸோ ரீசன் பார்த்தோம் அப்படின்னா, the commission has developed 11 indicators to determine backwardness. தமிழ்ல கொஸ்டின் பார்த்துடலாம். சட்டப்பிரிவு 240 மூலம் தனக்கு வழங்கப்பட்ட அதிகாரத்தின்படி ஜனாதிபதி பிபி மண்டல் என்பவரை பிற்படுத்த வகுப்பினருக்காக ஆணையத்தை தலைவராக நியமித்தார். அதுக்கான காரணம் பார்த்தோம் அப்படின்னா, இவ்வாணையம் பின்தங்கிய நிலையை தீர்மானிக்க 11 குறிகாட்களை உருவாக்கியுள்ளது. ஸோ இந்த கொஸ்டினுக்குள்ள போனோம் அப்படின்னா, ஸோ ஆர்டிகல் 240க்கும் கமிஷனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் வராது, ஓகேவா? ஸோ செகண்ட் விஷயம், இரண்டாவது காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, the commission has developed 11 indicators to determine backwardness. இது உண்மை, ஓகேவா? ஸோ ஆன்சர் வந்துட்டு பி, ஏ தப்பு ஆர் சரி. ஏ வந்துட்டு தப்பு, காரணம் வந்துட்டு சரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ பிபி மண்டல் அப்படிங்கிறது ஒரு பர்சன், அவர் தலைமையில ஒரு ஆணையம் கொண்டு வந்திருக்காங்க. யார் கொண்டு வந்தாங்க? மொராஜி தேசாய். 1979 ஆண்டு பிபி மண்டல் அவர் தலைமையில வந்துட்டு ஒரு ஆணையத்தை கொண்டு வந்திருக்காங்க. யாருக்காக நம்ம எந்த மாதிரி ஆணையம்? இந்த கொஸ்டின்ல இருக்கு, பிற்படுத்தப்பட்டோர், அதாவது ஓபிசி இருக்காங்க இல்லையா, அந்த பிரிவினர் வந்துட்டு இந்தியால 52% இருக்காங்க. இந்தியால ஓபிசி பிரிவினர் கிட்டத்தட்ட 52% இருக்காங்க. அவங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப்ல வந்து கோட்டா வழங்கணும், அதுக்காக வேண்டி ரிசர்வேஷன் வழங்கணும், அதுக்காக வேண்டிதான் இந்த ஆணையத்தை கொண்டு வந்திருக்காங்க பிபி மண்டல் தலைமையில 1979. பிபி மண்டல் என்ன பண்ணிருக்காரு? 11 இண்டிகேட்டர்ஸ், அதாவது அதை உறுதிப்படுத்துறதுக்காக ஒரு 11 இண்டிகேட்டர்ஸ் எடுத்திருக்காங்க. அது மூலமா அவங்க நிறைய கமிஷன் பண்ணி நிறைய விசாரணை பண்ணி 1980 டிசம்பர் மாசம் 30ஆம் தேதி 1980 அவரோட ரிப்போர்ட்டை நம்ம ஜனாதிபதிக்கு சப்மிட் பண்றாரு. அவரோட ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணது டிசம்பர் மாசம் 30ஆம் தேதி 1980. இந்த ஆணையம் கொடுத்த பரிந்துரையின் படி இந்த சட்டம் இவங்க கொண்டு வந்த ஒரு சில மாற்றங்கள் 1990ஆம் ஆண்டு அமல்படுத்தப்பட்டது. 1990ஆம் ஆண்டு என்ன பண்றாங்க? இவங்க கொண்டு வந்த ஒரு சில விஷயங்களை வந்துட்டு அமல்படுத்துறாங்க, ஓகேங்களா? இதுதான் பிபி மண்டல் கமிஷன் உடைய ஒரு முக்கியமான விஷயம். இதே மாதிரி இந்தியாவில் நிறைய ஆணையம் இருக்கு, ஓகேங்களா? அதுல முக்கியமா ஒரு சிலது பார்க்கலாம். அதுல வந்துட்டு ஷா கமிஷன், அதாவது ஷா ஆணையம். இந்த ஷா ஆணையம் எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னா, இந்திரா காந்தி 1984 இறந்து போறாங்க. இந்திரா காந்தி 1984 இறந்து போறாங்க. ஸோ அவங்க இறந்து போன அந்த விசாரணை பண்ணதுக்காக ஒரு ஆணையம் கொண்டு வராங்க, அதுதான் ஷா கமிஷன், ஓகேங்களா? இதே மாதிரி இன்னொரு கமிஷன் இருக்கு, கோத்தாரி ஆணையம். கோத்தாரி ஆணையம் வந்துட்டு 1964. கோத்தாரி ஆணையம் 1964ஆம் ஆண்டு இந்தியாவில கல்விக்கான சீர்திருத்தம், எஜுகேஷன்ல டெவலப் பண்ணும், அதுல ஒரு சில ரிஃபார்ம்ஸ் சீர்திருத்தம் கொண்டு வரணும் அப்படின்னா இந்த ஆணையத்தை அறிமுகப்படுத்தினாங்க. முழுக்க எது கொண்டு வந்தது காரணம்? எஜுகேஷன், கல்விக்காக, ஓகேங்களா? அடுத்தது கோஸ்லா ஆணையம். கோஸ்லா ஆணையம் 1987ஆம் ஆண்டு அறிமுகமாச்சு. கோஸ்லான்னு சொல்லக்கூடிய ஒருத்தர், அவரோட தலைமையில ஒரு ஆணையம் அறிமுகப்படுத்தி இருக்காங்க 1987. இந்த 87 அறிமுகப்படுத்தின இந்த ஆணையம் எதுக்காகனா, சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன், அதாவது மத்தியும் மற்றும் மாநிலம். ஸோ மத்திய மாநிலம் எப்பவுமே ஒரு பிரச்சனை இருந்துட்டே இருக்கும், அதை சால்வ் பண்றதுக்காக கொண்டு வந்த ஆணையம் தான் கோஸ்லா ஆணையம். இதே மாதிரி இன்னொரு ஆணையம் இருக்கு, சார்காரியா ஆணையம் 1983. சார்காரியா ஆணையம் 1983ஆம் ஆண்டு கொண்டு வந்திருக்காங்க. இதுவும் கிட்டத்தட்ட சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஸ், மத்தியில மாநில பிரச்சனைகளை முடிச்சு வைக்கணும்னு சொல்லி இந்த ஆணையம் கொண்டு வந்தாங்க. இதே மாதிரியே புஞ்சி ஆணையம் 2007ஆம் ஆண்டு அறிமுகமாச்சு. புஞ்சி ஆணையம் 2007ஆம் ஆண்டு அறிமுகமாச்சு. அதுவும் கிட்டத்தட்ட சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷனுக்காக தான் அறிமுகமாச்சு. அடுத்து முக்கியமான ஒரு ஆணையம் பார்த்துடலாம், நானாவதி ஆணையம். ஸோ நானாவதி ஆணையம் வந்துட்டு எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னு கேட்டா, ஆன்டி சிக் ரயாட்ஸ், அதாவது நான் சொல்றேன் 1984 சீக்கியர்கள் வந்துட்டு ஒரு சில ரயாட்ஸ் மேற்கொண்டாங்க. ரயாட்ஸ்னா கழகம் அப்படின்னு சொல்லலாம், இல்லை ஒரு போராட்டம். ஸோ அதுல நிறைய பிரச்சனை இஷ்யூ ஆச்சு, அதை சால்வ் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் ஒரு ஆணையம் கொண்டு வந்தாங்க. யாரோட தலைமையில? நானாவதி தலைமையில கொண்டு வந்தது. எப்போ?
2000. ஸோ பிரச்சனை நடந்தது 1984, ஆனால் ஆணையம் கொண்டு வந்தது 2000. ரைட்டா? அடுத்த முக்கியமான ஒரு ஆணையம் யூசி பானர்ஜி. யூசி பானர்ஜி இந்த ஆணையம் 2002ஆம் ஆண்டு கொண்டு வந்திருக்காங்க. யூசி பானர்ஜி சொல்லக்கூடிய ஆணையம் வந்துட்டு 2002ஆம் ஆண்டு கொண்டு வந்திருக்காங்க. எதுக்கு அப்படின்னா கோத்ரா ட்ரெயின். ஸோ கோத்ராங்கிற இடத்துல ஒரு ட்ரெயின் போயிட்டு இருந்திருக்கு, அதை வந்து நிறைய பேர் எரிச்சிட்டாங்க, ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஆச்சு. ஸோ அதுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும்னு சொல்லி கொண்டு வந்தது தான் யூசி பானர்ஜி கமிஷன். அடுத்தது நரேந்திரன் கமிஷன். நரேந்திரன் ஆணையம் 1992. 1992 நரேந்திரன் ஆணையம் கொண்டு வந்தாங்க. இந்த ஆணையம் கிட்டத்தட்ட வந்துட்டு நம்ம மண்டல் கமிஷன் மாதிரி தான். எதுக்காக அப்படின்னா பேக்அவுட் கிளாஸ் பிற்படுத்தப்பட்டவர்களுடைய கவர்மெண்ட் ஜாப்ல போய் சேரணும். ஆனால் இது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் கிடையாது. இப்போ பிபி மண்டல் கமிஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது முழுக்க முழுக்க மத்தியில வேலை பார்க்குற ஒரு விஷயம். அதுவே நரேந்திரன் ஆணையம் 1992 என்ன சொன்னாங்கன்னா பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். பப்ளிக்ஸ் பொதுவா ஆணையம் சொல்லியிருக்காங்க, பொதுவா கல்வி ஆணையம். அந்த ஆணையத்துல வந்துட்டு பேக்வர்ட் கிளாஸ் மக்களுக்கும் இடஒதுக்கீடு வேணும் அப்படின்னு சொன்னதான் நம்ம நரேந்திரன் ஆணையம் 1992. தேங்க்யூ.